ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துறையூர் அரண்மனையில் இருக்கிற இந்த அரண்மனை தான். அதாவது துறையூரில் இருக்கிற ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையை பற்றி பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்த அரண்மனையில் பேய் இருக்குன்னானுங்க, பிசாசு இருக்குன்னானுங்க, என்னென்னமோ இருக்குன்னு சொன்னானுங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. இந்த அரண்மனையில் ஒரு இடத்துல தங்கம் புதையல் ஒன்று இருக்குது அப்படின்னும், அதைத்தான் இந்த பேய் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னானுங்க. ஆனால் அதிகபட்சமாக என்னென்னு சொன்னாங்கன்னா, இந்த அரண்மனையில் ஒரு தங்கம் புதையல் ஒரு இடத்துல இருக்குது, அது எங்கே இருக்குன்றது தெரியல, ஆனால் இங்கே அரண்மனைக்குள்ளே இருக்குது அப்படின்றது மட்டும் நான் ஒரு கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு வந்து நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஜமீன்தார்கள் காலத்தில் கட்டப்பட்டது, அதாவது பாளையக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு பெரிய முற்றம் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்குது, அழகாக வேலைப்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கானுங்க. செங்கலை வச்சு அழகாக அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம், அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சுட்ட செங்கல்கள், அப்புறம் வந்து சுண்ணாம்பு, அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. மேலே நல்லா மாடம் மாதிரி அப்படியே வளைஞ்சி இருக்கிற மாதிரியே வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ இருக்க ஆளுகள் கட்டுறதுக்கு இதை விட அப்போயும் வந்து இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப உயரம் கம்மியாக இருக்குது. இதில் உண்மையிலே வந்து இப்படி உயரம் கம்மியாக தான் இருந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் அப்போ உயரம் கம்மி இது மேடாக ஏற்றிட்டாங்களான்னு தெரியல. இதில் வந்து உள்ளே இருக்க அந்த குவி மாடத்துலலாம் வந்து சிற்பத்தில் கலரு அப்படியே இருக்குங்க. அந்த பச்சை, சிவப்பு, வெள்ளை, இந்த 3 கலரும், ஒரு கருப்பும் இருக்குது. அதாவது கருப்புன்னு சொல்ல முடியாது, டார்க் ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கலரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்தி பண்ணது, அதுக்கடுத்து பெருசாக பண்ணலை. ஒயிட் வாஷ், அந்த வெள்ளை சுண்ணாம்பு, மஞ்சள் கலர் காவி, இந்த 2 மட்டும் தான் அடித்தோம். இந்த கலரிங்லாம் யாரும் அடிக்கலை, அப்போ அடித்தது அப்படியே இருக்குதுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, கீழே இருக்கிற வெள்ளை அடித்ததை விட மேலே இருக்க பகுதி இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிக்கடி வந்து அதிகமாக வெள்ளை அடித்ததுனால இதில் இருக்க அந்த சின்ன சின்ன சுதை சிற்பமாக இருக்கிற எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. அதில் போயிடுச்சு, வெள்ளை சுண்ணாம்பெல்லாம் ஒட்டி அது வெளியில் தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நிறைய இடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னொரு 5-6 வருஷம், இல்லை அதிகபட்சம் ஒரு 10-12 கூட வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இது வந்து இடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி, அதாவது 2 மாடி இருக்குது, ஒரு தரைத்தளம், 2 மாடி அப்படின்ற அமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேலே போகிறதுக்கான படிக்கட்டுகள் இருக்குது. இது வந்து அந்த பக்கத்திலோடைய ஒரு சின்ன சுரங்கம் மாதிரி ஒரு அமைப்பு. இதை வந்து நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த தூண்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒவ்வொரு அம்சமும் வந்து வேலைப்பாடுகள்லாம் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட அமைப்பு வந்து இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செஞ்சி அமைப்பு, அதாவது இந்த கோட்டையோட அமைப்பு வந்து ஒரு மன்னர் வந்து இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இது அமைச்சிருக்காங்க. பட் இது வந்து இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய இது வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் இதில் இருக்கிற ஒரு சில அமைப்பு மட்டும்தான், அதாவது ஒரு சில இடம் மட்டும்தான் நம்ம இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து இடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி தான் இருக்குது இங்கேயும். மேலும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த இடம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அரசர்களோ இல்லைனா அதுக்கு அடுத்து வந்த பாளையக்காரர்களோ இது வந்து ஒரு கோடைவாசத்தலமாகவும், இதை சுற்றியும் வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஒரு ஏரிக்குள்ளே இந்த வந்து கோட்டை இருக்குது. ஸோ அந்த கோட்டைக்குள்ளே இவங்க வந்து கோடை காலத்தில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடமா வந்து இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலே இதுலேருந்து ஒவ்வொரு கட்டடத்துக்கும் மேலே வந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இப்போ படியில் கீழே போக முடியாத அளவுக்கு ஓட்டெல்லாம் இருக்குது. ஒரு வழியாக அப்படியே மெதுவாக மேலே ஏறி வந்தோம்னா இந்த இடம் வந்து பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இப்போயும் இந்த இடம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து தங்க புதையல் ஒன்று இருக்கிறதாகவும், அந்த தங்க புதையல் வந்து பில்டிங்கோட சென்ட்ரல் பிளேசஸ்லேயோ இல்லை மாடியிலையோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை விசாரித்தப்போ வந்து பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே யாரோ ஒரு ஆவி வந்து இதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் பெருசாக தெரியல. ஆனால் இங்கே ஒரு தங்க புதையல் இருக்குது, அதை வந்து நிறைய பேர் வந்து தேடி வந்திருக்காங்க. அது தேடி வராமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு ஆவியும் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஏரிக்குள்ளே இருக்கிறதுனால
பெருசாக யாரும் இதை பாதுகாக்கலை அப்படின்னு தான் இதுக்கு ஒரு அர்த்தமாக தெரியுது. இதோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ராஜா இருக்கிறதுக்கும் ராணி இருக்கிறதுக்கும் தனித்தனியான ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து பார்க்குறதுக்கான தனி அமைப்போட சன்னதியும் அமைப்பு மாதிரி ஒரு லொக்கேஷன் இங்கே இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர், இங்கேருந்து மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நம்மளோட கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரியும் அதுகளில் வந்து ராஜாக்கள் தனியாக அவங்க அனுபவிச்சுக்கிறதுக்காக இருக்க மாதிரியும் இருக்குது. இதில் ஒரு கைப்பிடி சுற்று வட்டில் தான் வந்து ஒரு கைப்பிடி சோறு இருந்ததுக்கான அடையாளம் தெரியுது. பட் அது இப்போ வந்து தெளிவாக தெரியல, எல்லாமே அழிஞ்சு போச்சு. மேலே இப்போ ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா படியையும் வந்து சேதமாக்கி வச்சுருக்காங்க. படி வழியாக ஏறி போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் நம்ம இதில் ஏறி போகணும் அப்படின்றதுக்கு இது உண்மை தான். அதேமாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போனோம்னா இது உச்சி பகுதியாக இருக்குது. இந்த உச்சி பகுதியில் பெரும்பாலான சுவர்கள் எல்லாம் கழிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. எது வந்து உண்மைன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியலை. இந்த பில்டிங்கே இதுக்கு முன்னாடி பெரிய மன்னர்கள்லாம் பார்த்துட்டு வாழ்ந்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அது யாரும் இதுவும் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது சின்ன ஒரு ரூம் மாதிரி சமைச்சு இங்கே கொண்டு வரதுக்கும் இதை வந்து மரப்பலகை மூலியமாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான அமைப்பு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா இது வழியாக பாதைக்கு நடந்து போகிறதுக்கான ஒரு அமைப்பு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது கன்ஃபார்மாக தெரியல. அங்கேருந்து தான் சமையல் அறை மாதிரி அங்கே சமைச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே வந்து அங்கேயே போகிற மாதிரியும் அதில் அமைப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 300 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஏரி. இந்த ஏரியில் தண்ணி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கல் கட்டடத்தில் கட்டினதுனால நிறைய சுவர்கள் வந்து நிறையாவது விரிஞ்சிருச்சு, அதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்த மக்கள் நிறைய பேர் இந்த பில்டிங்கில் இருந்த கற்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லவும் செய்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி யாருக்கும் இது வரைக்கும் தெரியலை. இதோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. பில்டிங் வந்து ஓரளவு ஒரு 75 to 80% வந்து ஓகே தான். பட் இது எப்படியோ போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது சரி இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பின்னாடி மண்டபத்து வழியாக வர்றதுக்கு ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பில்டிங்லேயும் இப்போ வந்து புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வழியாக இங்கே அடியில் ஊடி வர்றதுக்கான ஒரு பாதை அமைப்பும் இப்போ வரைக்கும் இது வந்து மன்னர் கட்டுப்பாட்டுகளையும் பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டுலையும் இருந்துட்டு இப்போ கடைசியில் வந்து இந்த ஏரியாவில் இருக்க மக்களோட கையில் தான் இந்த இது இருக்குது. பெருசாக இதை பாதுகாத்துக்கிட்டு வந்த மக்கள் இப்போ யாரும் இதை பெருசாக பாதுகாக்கலை. ஸோ அப்படி இருக்கிறதுனால இதோட அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சிதலமடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இதே நிலமை மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் இந்த பில்டிங் இதே இடத்துல தரமட்டமாக ஆயிரும், ஏரிக்கு நடுவில் சுத்தமாக தரமட்டமாக ஆயிரும். ஸோ இதை பாதுகாக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அரண்மனையில் உண்மையிலே ஒரு புதையல் இருக்கா அப்படின்றது இந்த இதை பற்றின டீட்டெயில் யாருக்கும் தெரியாது. பட் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களுக்கு ஒரு அப்டேஷனோட நம்ம அடுத்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.